நீர், அதாவது அந்த குடுவையில் உள்ள நீர் லிங்கத்தின் மேலே விழுந்தது. மரம் ஆடியதால் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று வளர்பிறை சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் முருகனுடைய முதன்மையான விரதமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:19க்கு, சூரிய அஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சஷ்டி முடியும் நேரம் இன்று மாலை 6:38க்கு. அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 9:35க்கு. அதன் பிறகு மிருகசீரிஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:18 10:18 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:49 7:19 வரை. ராகு கால நேரம் மாலை 4:19 5:49 வரை. யமகண்ட நேரம் காலை 10:18 11:48 வரை. கூலிகன் மதியம் 1:19 2:49 வரை. சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை இரவு 8:47க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அலைச்சல், ரிஷப ராசிக்கு நட்பு, மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு திடம், விருச்சக ராசிக்கு பிரீத்தி, தனுசு ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு லாபம். தொடர்ந்து நம்ம மகா சிவராத்திரியின் கதையை பார்ப்போமே. நேற்றைய தொடர்ச்சி. இந்த சிவராத்திரி பூஜையில் பலனடைந்த வேடவனின் கதை. குருகுக்குகன் என்ற வேடவன் வேட்டையாட இரவு ஒரு வில்வ மரத்தின் மேலே ஏறி காத்து கொண்டிருந்தான். அருகே ஒரு சிவலிங்கம் கீழே இருப்பது அவர் அதை கவனிக்கலை. அன்று சிவராத்திரி முதல் ஜாமத்தில் ஒரு பெண் மான் எதிரில் இருந்த தாடகத்திலே தண்ணீர் அருந்த வந்தது. அதன் மீது வேடவன் அம்பு தொடுக்க அது குறி தவறி வில்வ மரத்து கிளைகளில் பட்டு வில்வ இலைகள் லிங்கத்தின் மீது உதிர்ந்தது. தாடகத்திலும் அது விழுந்தது. மரம் ஆடியதால் அவன் கையில் ஒரு குடுவையில் இருந்த தண்ணீர் லிங்கத்தின் மீது அபிஷேகமாக அது சொட்டு சொட்டாக அங்கே லிங்கத்தின் மேலே அபிஷேகம் செய்யப்பட்டது. மீண்டும் அம்பு தொடுக்க நினைத்த போது பெண்மான், வேடவனே, நான் என் தங்கையை என் கணவனுக்கு மனம் முடித்து விட்டு மீண்டும் உன்னிடனே வருகிறேன் என்று கூற அவனும் சம்மதித்தான். சிறிது நேரத்தில் சகோதரியின் மான் அதே இடத்திற்கு வர வேடவன் அம்பு விட அந்த குறி தவிர இரண்டாவது ஜாமத்தின் அதே மாதிரியான அர்ச்சனை அபிஷேகம் முதல் நடந்த மாதிரியே நடந்தது. அதுவும் நயமாக பேசி வேடவனிடம் இருந்து தப்பித்தது. மூன்றாவது அவனிடம் மாட்டிக்கொண்ட ஆண்மான் முன்னர் போலவே 3ஆம் ஜாம பூஜையும் முடிந்தது. அது முதல் ஜாமத்தில் என்ன மாதிரி நடந்தது? இலைகள் விழுந்தது, நீர், அதாவது அந்த குடுவையில் உள்ள நீர் லிங்கத்தின் மேலே விழுந்தது இல்லையா, அபிஷேகமாக. அதே போல இந்த 3 வேளையும் நடந்தது. சிறிது நேரத்தில் 3 மான்களும் சொன்ன வாக்கு தவறாமல் அந்த மான்கள் மீண்டும் வேடவனிடமே வந்தன. தூக்க கலக்கத்தில் இருந்த வேடவனின் குறி இம்முறை தவிர சிவனுக்கு 4ஆம் கால பூஜையும் முடிந்தது. எனவே அவனை பற்றி இருந்த அத்தனை பாவங்களும் விலகிவிட்டன. சிவபெருமான் அவர்களுக்கு பேரொளியாக காட்சியளித்து வேடவனுக்கு கைலாச பிராத்தமும் அளித்தார். மான்களும் சிவதரிசனம் பெற்றன. அதனால தான் சொல்றாங்க, அந்த மான்கள் சிவ தரிசனம் பெற்ற பாக்கியத்தால் மிருகசீரிஷம் என்ற நட்சத்திரமாக மாறின என்று இந்த கதையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் உருவானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நாளைய பதிவில் இன்னும் விரதங்களை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.